சொல்லுங்க. இதோ பேசணும்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு காஃபி போட தெரியுமா? தெரியுமே. எனக்கு தெரியாது. என் அண்ணன் எனக்கு எந்த வேலையும் சொல்ல மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா என் வீட்ல கிச்சன் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த 20 இயர்ஸ்ல நேத்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் காஃபி போட்டேன். அன்னைக்கு ரொம்ப டென்ஷன்ல சுகர் போடுறதையே நான் மறந்துட்டேன். இருந்தாலும் அன்னைக்கு நீங்க காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலி நீங்க சுகர் அதிகமா சாப்பிடுவீங்களா கம்மியா சாப்பிடுவீங்களா? நார்மலா தான் எடுத்துப்பாங்க. நான் சுகர் அதிகமா தான் எடுத்துப்பேன். நீங்களும் கொஞ்சம் அதிகமா எடுக்க பழகிக்கோங்க. எதுக்கு பழகணும்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இனிமே என்னுடைய பழக்கம்லாம் உங்களுக்கும் இருக்கணும்ல. என்ன இருந்தாலும் வருங்கால புருஷன் பொண்டாட்டியாச்சே. ஆக்சுவலி நான் அன்னைக்கு உங்களை கோவில்ல பார்த்தப்பவே எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. நான் அப்பவே டிசைட் பண்ணிட்டேன், நீங்க தான் எனக்கு சரியான ஜோடி. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் ஆக்சுவலி இப்போ ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்கேன். எங்க வீட்டில் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஸோ ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகே, டெல் மீ. எக்ஸ்கியூஸ் மீ, மை ஃபோன். வீட்ல பொண்ணு பாக்குற விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க போன்ல ஆல்ரெடி சொல்லிட்டீங்கல்ல. நீங்க அப்பவே போன் வச்சிருக்கணும். இது பேசிக் காமன் சென்ஸ். அதுவும் நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற ஒருத்தரோட போன்ல பேசினா எப்படி? நான் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஆளு. என்ன பாக்குறதுக்கு என்கிட்ட பேசுறதுக்கே உங்களுக்கு டைம் பத்தாது. நீங்க வேற ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு எங்க இருந்து டைம் பத்தும்? அவர் என்னோட ஆடிட்டர். இன்கம் டாக்ஸ் டீடைல்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ். யாரா இருந்தா என்ன? நீங்க என் கூட பேசும்போது என் கூட மட்டும்தான் பேசணும். எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரணும். என்ன இப்படி வெயிட் பண்ண வச்சா எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. நீங்க தான் அதை பேசிட்டு இருக்கீங்கல்ல, நீங்களே பேசுங்க. ஹலோ. ஆமா பூமி, நான் உன் அத்தை பேசுறேன். அத்தை, உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உங்க நம்பருக்கு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்படியா? அப்பவே நான் போனுக்கு ட்ரை பண்ணும்போது ககன் வந்து போனை புடுங்கி வச்சுட்டான். அதுக்கப்புறம் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான் போல. உனக்கு உன் மாமா விஷயம் என்னன்னு சொன்னாரா? எல்லாம் சொன்னார் அத்தை. அப்ப இன்னும் ஏமா வரல? இப்ப நீ எங்க இருக்க? நான் அப்பவே கிளம்பலான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த அபூர்வா வீட்டு வாசப்படிய கூட தாண்ட விடல. எங்கேயும் போக விடாம காவல் காத்துட்டு இருந்தா. என்னென்னமோ முயற்சி பண்ணி இப்போதான் கிளம்புனேன். கிட்டத்தட்ட வந்துட்டேன் அத்தை. நீங்க தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை நிறுத்துங்க. என் கையை மீறி எல்லாம் போச்சுமா. நானும் தடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா உனக்குதான் அவனை பத்தி தெரியும்ல. நான் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கல. நான் எங்க உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேனோன்னு என் போனையும் பிடுங்கி வச்சுட்டான். இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலம்மா. அத்தை, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஆமா, அங்க என்னதான் நடக்குது? பொண்ணும் மாப்பிளையும் பாத்துக்கிட்டாங்க. 2 ஜோடியும் தனித்தனியா பேசுறதுக்காக டெரஸ்க்கு போயிருக்காங்க. என்னது, 2 ஜோடிங்களா? ஆமாம்மா. பூர்ணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவன் தங்கச்சியையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த பையன் கண்டிஷன் போட்டிருக்கான். உன் மாமனார் உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரா? சொன்னாரு. ஆனா அவரு உண்மையிலேயே அந்த பொண்ணுகிட்ட பேச போயிருக்காரா? ஆமாம்மா. எனக்கு அதுதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. அத்தை, முதல்ல யார் அந்த பொண்ணு? ஏதோ தாராவாம். எனக்கு கையும் காலும் ஓட மாட்டேங்குது பூமி. உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. என்ன நடக்குமோ ஏதோன்னு பயமா இருக்கு. அத்தை, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். மாமா என்ன வேண்டான்னு இன்னொரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு நானும் பாக்குறேன். நீங்க உடனே அந்த தாராவோட அண்ணன் நம்பரை வாங்கி எப்படியாவது எனக்கு அனுப்புங்க. அந்த பையன் நம்பரா? எதுக்குமா? எதுக்குன்னு கேக்குறீங்க அத்தை? ககனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு.
நான் தான் அவர் பொண்டாட்டின்னு சொல்றதுக்காக. கரெக்ட் தாம்மா. உனக்கு சரியான யோசனை தான் வந்திருக்கு. நான் எப்படியாவது அந்த பையனோட நம்பர் வாங்கி உனக்கு கொடுக்கறேன். நீ உடனே அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசு. சரிங்க அத்தை, நான் அவர்கிட்ட பேசுறேன். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க சீக்கிரமா அவர் நம்பரை எனக்கு அனுப்புங்க, சரியா? சரிம்மா. சரி தம்பி, நான் அனுப்புறேன். அம்மா இதோ வரேன் ககன். சரி, நீங்க 2 பேரும் பேசுங்க. பூமி, நம்பர் அனுப்பியிருக்கேன். வந்துச்சா? அத்தை வந்துருச்சு, பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. கொஞ்சம் பாத்துமா, சண்டை எதுவும் நடக்காம பாத்துக்கோ. அந்த பையன்கிட்ட பார்த்து பேசி சூழ்நிலைய புரிய வைமா. அவர் தங்கச்சி நமக்கு தடங்களா இல்லாத மாதிரி பாத்துக்கோ. எல்லாமே உன் கையில தான் இருக்கு பூமி. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். பூமி என்ன இன்னும் வரல? இந்த பையனுக்கு ஃபோனும் பண்ணலையே. ஓகே ஆண்டி, உங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் உங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் பிளான் பண்ணலாமா? 1 minute. Hello. ஹலோ, நீங்க துருவ் பேசுறீங்களா? Yeah, please. Who is this? என் பேரு பூமிங்க. இப்போ உங்க தங்கச்சியை நீங்க யாருக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களோ அவரோட பொண்டாட்டி. அந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இப்ப நீங்க எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அப்புறம் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் நீங்க ஸ்பீக்கரை ஆன் பண்ணி ககன் கிட்ட போனை கொடுங்க. ககன், பூமி கால் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட அவங்க பேசணுமா? என்ன மாமா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களாமே? நான் இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்க மாமா? எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்க மாமா? பூமி, என்ன பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்றீங்க மாமா? உங்க பொண்டாட்டி நான் இருக்கும்போது நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற தைரியம் அப்படி யாருக்கு வந்தது? யார் இந்த பொண்ணு? நாங்க வர்றதுக்குள்ள அவங்க எல்லாரையும் அனுப்பிடு மாமா. தேவையில்லாத நியூசன்ஸை கிரியேட் பண்ணாத பூமி, ப்ளீஸ். அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கால்லாம் இல்லை, நீங்க வச்சிருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ப்ளீஸ் லிசன் டு மீ. நாம பிரிஞ்சிட்டோமா? அப்படி யார் சொன்னா உங்களுக்கு?